the session. In this session, Python, we are going to see about the modifying and deleting the string. How we are going to modify and deleting the string in Python. Modifying, deleting the string அப்படின்னு சொன்னால் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு string இருக்குது அப்படின்னா அந்த string-ஐ எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும், இல்லை delete பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ modifying and deleting a string எப்படி பண்ண போகிறோம் பைத்தானில்? ஏன்னா பைத்தானை பொறுத்த வரலையும் we are not having a option. நமக்கு ஆப்ஷனே கிடையாது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்படி நான் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத let us see in this session. Okay. First, let us explain about the modifying a string. Okay, what we need to do for the modifying a string. So, string in Python is immutable. That means it does not take the changes. Immutable அப்படின்னு சொன்னாவே சேஞ்சஸை வந்து பண்ண முடியாது ஸ்ட்ரிங்கில் பைத்தானில் பொறுத்த வரலையும். அதை தான் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணுறதுக்கு வாட் வி ஆர் ஹேவிங் டு மாடிஃபை த ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஒரு புது ஸ்ட்ரிங் வேல்யூவை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஓல்டு ஸ்ட்ரிங்குக்கு பாஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் பாசிபிள். A new string value can be assigned to the existing string value. அதுதான் possible of modifying a string. ஓகே, ஸ்ட்ரிங்கை என்னால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையிலையும் பைத்தானை பொறுத்தவரையிலையும் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னா ஒரு புது ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற வேல்யூஸ்க்கு பாஸ் பண்ணணும். தட்ஸ் இட். Let me give one example for the modification of a string or modifying a string. மாடிஃபையிங் ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையில் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் ஸ்ட்ரிங் 1ல் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ஸ்ட்ரிங் 1ஓட 0th இண்டெக்ஸ் வேல்யூவில் ஏன்னு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன சொல்லும், எரர் மெசேஜ் கன்வே ஆகும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வரும். இப்போது நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், புது ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் அசைன் பண்ணணும் இல்லையா. ஸோ வி கேன் டூ இட். புக்லேயே நமக்கு கொடுத்துருக்க இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். அந்த எக்ஸாம்பிளில் வி ஆர் ஹேவிங் அ கான்செப்ட் ஆஃப் சேஞ்சிங் த ஸ்ட்ரிங் ஆர் மாடிஃபையிங் எ ஸ்ட்ரிங். In the second example, we are having a string value, string 1, how are you? And I'm printing the string value, how are you? And the string 1, how about you? அப்படிங்கிறத நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி பிரிண்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும், how about you? So, this is how the value is going to be modified. நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. செகண்ட் டைம் அதே ஸ்ட்ரிங்குக்கு வேறு ஏதோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கோட மாடிஃபைடு வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி இட் ஓன்ட் பி தேர். ஓகே, ஹவ் ஆர் யூங்கிற வேல்யூ கண்டிப்பாக இருக்காது, ஹவ் அபவுட் யூன்னு தான் இருக்கும். இது தான் மாடிஃபையிங் அ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் we move to the concept of replacing a string. ரீப்ளேஸிங் அ ஸ்ட்ரிங்கும் சேம் கான்செப்ட் தான். எனக்கு பைத்தானை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரிங்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ண சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் ஃபஸ்ட் கேரக்டர் வித் த நெக்ஸ்ட் கேரக்டர் வாட் ஐ வாண்ட், தட் இஸ் ரீப்ளேஸ் கேரக்டர் அண்ட் கேரக்டர் 2. ஓகே, we shall see the example that is given in the book. ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு வேல்யூவை, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக மாற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தப்பாகவே டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட் தான் இந்த இடத்துல வாட் வி ஹேட் கிவன் இஸ் ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது கீவேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் நேம்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் நேம், கேரக்டர் 1 அண்ட் கேரக்டர் 2. இந்த கேரக்டர் 2 வேல்யூவால் தான் இந்த கேரக்டர் 1 வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா, கிளியர்? லெட் us see the example that is given in the book. In this example, I am having a string value, how are you? So, இப்போ பிரிண்ட் பண்ணிடுறேன், ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன், how are you. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. ரீப்ளேஸ்க்கு என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் 1 வேல்யூ. ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறது என்னோடய ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ டாட் ரீப்ளேஸ், எதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஓவை ஈயாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ஈ வந்து எனக்கு எந்த இடத்துல வரும், ஓங்கிற இடத்துல, இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க, how are you. ஓகே, ஸோ திஸ் இஸ் how the information is replaced. Okay children, let us see the next concept.
deleting the string. deleting the stringக்கும் சேம் கான்செப்ட் தான். பைத்தானில் எனக்கு கண்டிப்பாக deleting a string பர்டிகுலர் string வேல்யூ எனக்கு delete பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ இட் won't accepted it. ஸோ என்டையர் ஸ்ட்ரிங்கை நான் delete பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு யூஸ் அ del command. del commandோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன? ஹவு ஐ எம் கோயிங் டு யூஸ் த del command here? del ஸ்ட்ரிங் வேல்யூ. டெல்லுங்கிறது கீவேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபங்க்ஷன் நேமில் கமாண்ட் நேம்னு நீங்கள் வச்சுக்கோங்க, கமாண்ட் நேம்னே வச்சுக்கோங்க. டெல் கமாண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டெல் கமாண்ட் அண்ட் த ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, லெட் us see that is given in a book the example. இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற இந்த எக்ஸாம்பிளில் என்னால் வேல்யூவை delete பண்ண முடியாது. why it is not deleted? because it is not assigned to the new value. புதுசாக எந்த வேல்யூவை நான் அசைன் பண்ணலை அப்படிங்கிறதுனால என்னால் இது delete பண்ண முடியாது. இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் they had given how about you அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. திருப்பி del str1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே எனக்கு it shows a information number error. ஸோ எனக்கு ஃபுல்லாக delete பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் delete பண்ண ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணுறேங்கிறதுனால it shows a error. ஓகே, பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரிங் வேல்யூவில் பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூவை நான் delete பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி என்னால் பண்ண முடியாது. அதனால it shows a error value here. clear? are you able to understand? ஸ்ட்ரிங் வேல்யூவில் செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, தட் மீன்ஸ் ஓவை மட்டும் நான் delete பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா it shows a error message. ஏன்னா del command யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கை தான் என்னால் delete பண்ண முடியும். அதனால தான் the first example they had given error. Next example, we are having a string value. We deleted the string value and you are trying to print it. அதனால தான் இந்த இடத்துல என்னன்னு காட்டுது? We are having a error. Thank you children. Hope you had enjoyed the session.